நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கூட்டம் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு நமது நிலைமை என்ன, நமது கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று ஆவலோடு காத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அம்மா ஆத்மா, புரட்சித் தலைவர் ஆத்மா அந்த இயக்கத்தை ஒன்று சேர்த்து பிப்ரவரி மாதத்துக்குள் அதிமுக ஒன்றாக இணையும், 26 ஆட்சியில் அமையும். இது காலத்தின் கட்டாயம். இதை யாரும் ஒத்து வந்தால் யாரையும் இழக்க நாங்கள் தயாராக இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுகிறார், எல்லோரும் ஒற்றுப்பட வேண்டும். அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். அப்படி ஒற்றுப்பட யாரும் வரவில்லை என்றாலும் அவர்கள் அரசியல் அனாதையாகி விடுவார்கள். எந்த பதவியில் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் அரசியல் அனாதையாக தெருவோரமாக நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதுதான் புரட்சித் தலைவருடைய எண்ணம். இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதை உணராமல் இந்த இயக்கத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சர்வாதிகாரியாகத்தான் நடந்து கொள்வேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அது எடப்பாடி தான். நினைத்தால் நிச்சயமாக எடப்பாடி அரசியல் அனாதையாகிவிடுவார். இது காலத்தின் கட்டாயம். நாங்கள் எடப்பாடியை இழக்க விரும்பவில்லை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தி 26 ஆட்சி செய்வோம் என்றுதான் அண்ணன் ஓபிஎஸ்ஸில் இருந்து அதிமுக கடைக்கோடி தொண்டன் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அன்னை ஜானகி அம்மாள் மீது வாசம் வந்து 100 ஆண்டு விழாவை நடத்தினார் என்று. 2 வருடம் நான் ஜேசிபி பிரபாகரன் 3 பேரும் எம்ஜிஆர் மாளிகை, இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என்று வையுங்கள் என்று போராடினோம். 2 வருடம் ஒத்துக்கொள்ளவில்லை எடப்பாடி. கீழரங்கத்திற்கு இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அரங்கம் என்று வையுங்கள், மேல் அரங்கத்திற்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம் என்று வையுங்கள், இது அவர் கொடுத்த சொத்து என்றதற்கு 2 வருடம் முடியாது என்று சொல்லி கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் மாளிகை என்று வைத்தார். இன்னமும் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அரங்கம் என்று வைக்கவில்லை, அன்னை ஜானகி அம்மா அரங்கம் என்று வைக்கவில்லை. இதை எடப்பாடி நான் சொல்வது உண்மையா? ஏனென்றால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சொன்னார், நானும் சொன்னேன், ஜேசிபி பிரபாகரன் தான் இந்த யோசனையே சொன்னார். இப்படி எதிலும் சுயநலவாதியாக எந்த அதிமுக வரலாறு தெரியாத ஒரு கூமுட்டை தான் எடப்பாடி. அதிமுக வரலாறை பற்றி எந்த 74 உறுப்பினர் என்கிறார், அது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அவர் 74 உறுப்பினரா 86 பிரசிடென்ட் நின்று தோத்தார அப்பவே அவர் உறுப்பினரா என்பது தெரியாது. எதற்கு சொல்கிறேன் என்றால், யாரும் தன்னை பற்றி எவன் நினைக்கிறானோ இந்த இயக்கத்தில் வளர வேண்டும், இயக்கத்தை பற்றி கவலை இல்லை என்று எவன் நினைக்கிறானோ நிச்சயமாக தலைவர் ஆத்மா, அம்மா ஆத்மா மன்னிக்காது. எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற எண்ணம் எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் தலைவனுக்கு தகுதி உள்ளவன். சுயநலவாதியாக எவன் இருக்கிறானோ அவன் என்றைக்கும் தலைவனுக்கு தகுதி இல்லாதவன். அப்படிப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2 கோடியே 30 லட்சம் தொண்டர்கள், வாக்கு விழுந்தது 80 லட்சம். 1 கோடி 50 லட்சம் வாக்காளர்கள் எங்கே? என்ன ஆனது? அத்தனையும் தலைமையகத்தில் லெப்ட் அண்ட் ரைட்டு கையெழுத்து போட்டு உறுப்பினர் அட்டை கொடுத்திருக்கிறார். இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே தவறு என்பதற்கு அத்தாட்சி தேர்தல் முடிவு. என்னன்னா 2 கோடியே 30 லட்சம் போது இவர் பொதுச் செயலாளர், இவரை ஏற்றி ஆரம்பிக்கல. ஆனா விழுந்த ஓட்டு 80 லட்சம். அப்படின்னா நீ பொதுச் செயலாளருக்கே தகுதி இல்லை என்பதை இந்த தேர்தல் எடுத்து காட்டியிருக்கிறது. அடுத்தது 200 தொகுதி சட்டமன்ற தொகுதியில 3வது இடம். இப்படி இந்த இயக்கம் என்ன ஆக போகிறது? எம்பியில சொன்னாரு,
ஒவ்வொரு எம்பி கேட்டு 20 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணுங்க, நான் 20 கோடி ரூபாய் தர்றேன்னு சொல்லி எவனுக்கு கொடுக்கல, ஏகப்பட்ட பேருக்குரிய குடியை கெடுத்து விட்டார். இப்பொழுது சொல்லுகிறாரா சட்டமன்றத்திற்கு 15 கோடி தயார் பண்ண சொல், அப்படியா கொண்டவரை மாவட்ட செயலாளர் வேட்பாளராக என்னிடம் சொல்லுங்கள், நான் கடைசி நேரத்தில் தருகிறேன் என்று. இவர் அதிமுக ஆட்சிக்கு வர விரும்பவில்லை. அதிமுக நம்முடைய சுயலாபத்திற்காக அழியட்டும், தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் உண்மை. இன்றைக்கு அவருடைய எண்ணம், அதாவது காலம் பதில் சொல்லும். 4 வருடம் அவர் போட்ட வழக்கெல்லாம் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. நீதி தேவதை கண் திறந்து விட்டார். நிச்சயமாக இந்த அதிமுக இந்த சட்ட விதி புரட்சி தலைவர் வகுத்து கொடுத்த சட்ட விதிப்படி இவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, இவர் தேர்வு செல்லாது என்ற தீர்ப்பு வரப்போகிறது. அப்பொழுதுதான் நீதி வென்றது, ஜனநாயகம் வென்றது, தர்மம் வென்றது என்பதற்கு அடிப்படை. அந்த நிலை நிச்சயமாக வரும். நாம் இந்த இயக்கம் ஒன்றுபடும். யாரும் கவலைப்படாதீர்கள். கஷ்டப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் உண்டு. அதை போராடி எங்கே இருந்தாலும், கடைசி இடத்தில் இருந்தாலும் சரி, போராடி உழைத்தவர்கள் உயர்வுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். இந்த இயக்கம் வலுப்பெற நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள். அண்ணன் சொல்லுகின்ற வழியில் நாம் நடப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றி.